ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஒரு 300 பாயிண்ட்ஸோட நிப்பாட்டிட்டான். நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 300 பாயிண்ட்ஸோட நிப்பாட்டிட்டான். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,900க்குள்ளே தான் வச்சுருந்தான். ஸோ ரொம்ப பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. நான் எதிர்பார்த்தது தான். நேற்று சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்கில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து செல்லிங் தான் போகும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் ஆனோடனே ஒரு நல்ல செல்லிங். ஓகேங்களா? நல்ல செல்லிங் க்ரியேட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல டவுனு. ஸோ திரும்ப வந்து அந்த 22,800 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி அதை பிரேக் பண்ண முடியாமல் வந்து ரொம்ப தடுமாறுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சில நியூஸஸ் என்ன அப்படின்னா, நேற்று வந்து ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், 5 நாள் வந்து வார் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண, ஈரான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்ல, அந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நைட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு ஈரான் சைட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்பில் தான் போணுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோசிங் மேலே வந்து ஏறி தான் க்ளோசிங் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. 23,000 டச் பண்ணிட்டு 22,900 க்ளோசிங் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட இன்னைக்கு மூவ்மெண்ட். ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட்டாக மீன்ஸ் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இப்போ 22,900 அப்படின்னா 22,850 அந்த ரேஞ்சில் வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 22,800 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த செல்லிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல செல்லிங் வரும். ஸோ 22,800 ஒரு நல்ல சப்போர்ட் நாளைக்கு இன்ட்ராடேக்கு. ஸோ அதையும் ஃபால் பண்ணுச்சு அப்படின்னா, நேத்தோட லோ 22,500 அதை வந்து பிரேக் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 22,800, மைனர் சப்போர்ட்டாக 22,500, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 21,800. மார்க்கெட் இன்னும் செல்லிங் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பையிங் திரும்பலை. இவங்க மேன்பிளேட் தான் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு 23,000 ஆக்ட் ஆகுது. ஸோ 23,000 பிரேக் பண்ணால் 23,300. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது. பட் வந்து அந்த ரெசிஸ்டனில் தான் அவனும் க்ளோசிங் வச்சிருக்கான். ஓகேங்களா? 52,600 ரெசிஸ்டன்ட், எக்ஸாக்டாக 52,600 தான் க்ளோசிங். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மொமெண்டம் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 51,000 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,600 பாயிண்ட். ஐடி வழக்கம் போல் சைட்வேஸ் தாங்க, ஸ்டில் ஆன் சைட்வேஸ். ஆனால் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண முடியல. 30,160, கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிட்டான். ஸோ இவனுக்கும் வந்து கீழே செல்லிங் ஆச்சுன்னா 28,000 வந்து சப்போர்ட்டு ஐடிக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணலங்க. பிரேக் பண்ணாமல் செல் ஆகிட்டான். நான் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆகி இதுக்கு மேலே கிடைக்கும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கிடச்சனால அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் இருக்குது ரிலையன்ஸில். 1,424 பிரேக் பண்ணால் தான் ரிலையன்ஸ் வந்து அப்சைடு வந்து திரும்பும். அது வரைக்கும் செல்லிங் கண்ட்ரோல் தான். ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. பட் வந்து நான் ஆக்சுவலி 780 வரைக்கும் ஓப்பன் ஆகிட்டு செல்லாமான்னு பார்த்தேன். கொஞ்சம் சின்ன ஓப்பனிங்னாலும் கொஞ்சம் இன்ட்ராடேல கொஞ்சம் ஓகேவா இருந்தது. க்ளோசிங்கில் மட்டும் கொஞ்சம் செல்லிங். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக அவனுக்கு 740 தான். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. காலையில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நைட் ஆச்சுன்னா ஒரு பேச்சு, காலையில் ஆச்சுன்னா ஒரு பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் ஸ்டில் இன் செல்லிங் கண்ட்ரோல் தான். ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.